நீங்கள் பார்த்துருக்க டான் பெர்ஃபார்மன்ஸ் இன்ஜினியரிங் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஃப்ரண்ட் வீல் அப்கிரேட், அதாவது டபுள் டிஸ்க்கு போடுற மாதிரி கான்செப்ட் இருக்குது. அப்புறம் டயர் அப்கிரேடு ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து 110 எம்ஆர்எஃப், ஓகேங்களா. ஆக்சுவலாக வந்து இது வந்து Yamaha R15 வெர்ஷன் 2க்கு வந்து பார்த்திங்கன்னா 100 தான் வரும். பட் நம்ம 110 போட்டிருக்கோம். பட் இன்னும் அப்கிரேட் பண்ணுறதுக்காக நான் 120 நான் வந்து போட்டிருக்கேன். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரேசிங் கார்னரிங்காகவும், இன்னொன்று வந்து வெட் கிரிப் இருக்கிறதுக்காகவும் ஒயிட் டயர். பட் இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட் டயர்ஸ் மாதிரி தான் இருக்கும் எம்ஆர்எஃப்பில். பட் 120ங்கிறது நல்லா ஒய்டாக இருக்கும். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா டிஸ்க் கான்செப்டை பற்றி பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஜெயிண்ட் ஜம்போ டிஸ்கை பற்றி போடலாம். அதாவது 310 mm டயாமீட்டர் இருக்கிற டிஸ்க் பிரேக்கை நம்ம எப்படி இதில் இன்ஸ்டால் பண்ணலாங்கன்னு பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது ஸ்டாக், அப்புறம் 310 கஸ்டம் மேட், இதுமாதிரி 3 டிஸ்க் பிரேக் இருக்குது. ஆக்சுவலாக நம்ம டயர் வந்து பார்த்தோம்னா 120 போட்டிருக்கோம், ஓகேங்களா. ஸோ இது எதுக்காகனா ஃபுல் அண்ட் ஃபுல் ரேசிங்காக தான். உங்களுக்கு கார்னர் grip நல்லாயிருக்கும், பட் மைலேஜ் ட்ராப் ஆகும். என்ன தான் நம்ம வந்து ரேசிங்க்கு யூஸ் பண்ணாலும் நமக்கு சேஃப்டிங்கிறது முக்கியம். ஸோ அதுக்கு தான் நம்ம இந்த மாதிரி நல்லா பிரேக் சிஸ்டம் போட்டிருக்கோம். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கஸ்டம் மேடு தான், ஓகேங்களா. 310 mm டயாமீட்டர், 4 mm திக்னஸ், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். இது வந்து 316, இது 304. இது டிஃப்ரெண்ட். இது வந்து ஸ்டாக் GI மெட்டீரியல், யமஹாவோட ஸ்டாக். யமஹா வந்து ஃபேக்ட்ரியிலேருந்து வரும்போது என்ன பிளேட் யூஸ் பண்ணுவாங்களோ அதே தான், ஓகேங்களா. இது வந்து இப்படி தான் இருக்கும் இந்த பைக்கில், ஓகே. இது வந்து 270 mm டிஸ்க் பிரேக் ஃப்ரண்ட்டு, ஓகேங்களா. ட்ரில்டு ஏர் வென்டிலேஷன்லாம் நல்லா தான் இருக்கும், கூலிங் சிஸ்டம். பட் என்ன தான் நம்ம வந்து சின்ன பிரேக்கோட பெரிய பிரேக் கம்பேர் பண்ணுறா நமக்கு வந்து ரேடியஸ் சர்ஃபேஸ் ஏரியா அதிகமாக இருக்கனால ரேட் ஆஃப் கூலிங் இருக்கும், ரேட் ஆஃப் கான்டாக்ட் அதிகமாக இருக்கும், ஓகேங்களா. அதாவது லென்த் ஆஃப் கான்டாக்ட். ஸோ அதுக்கும் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது. பார்க்கும்போது உங்களுக்கு சின்னதாக தெரியும், பட் வந்து சைஸ் கம்பேரிசன் பார்த்தா உங்களுக்கு நல்லா பெருசாக தான் இருக்கும். ஸோ இந்தமாரி பிரேக் நம்ம யூஸ் பண்ணுறதுனால இதனால் என்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும், எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது பார்க்கலாம். இது வந்து கஸ்டம் மேடு வெயிட் ரிடக்ஷனுக்காக, அதாவது டிஸ்க்கு பிரேக் பேடு கான்டாக்ட் இருக்கிற இடத்த மட்டும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா. ஓகே, இது வந்து ஸ்டாக்கே நம்ம இப்போ இன்ஸ்டால் பண்ணலாம். இதுக்கு வந்து சேம் 5 mm அலான் கீ, அந்த அலான் கீ போல்ட், ஓகேங்களா. ஸோ இது வந்து ஸ்டாக் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேஸ்ட் அயனில் கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா. ஸோ இது வந்து எதுக்குன்னா வந்து வேரிங், அதாவது உராயும் தன்மை வந்து கொஞ்சம் அது கம்மியாக இருக்கும். பட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து உராயும் தன்மை சுத்தமாக இருக்காது. பேடுக்கும், அதாவது செராமிக் பேடு நீங்கள் பிரேக் பேட் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா உங்களுக்கு கான்டாக்ட் இருக்கும், ஹீட்டு டிஸ்பேட் ஆகும். அதாவது எப்படின்னா பேடுக்கும் டிஸ்க்குக்கும் உள்ள ஹீட்டை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு அந்த வென்டிலேஷன் கொடுத்துருக்காங்க. இன்னொன்று ஒய்டர், அதாவது எப்படின்னா ஓவர் லென்த்தாக இருக்கிறதுனால என்ன ஆகுனா கூலிங் நல்லாயிருக்கும். பட் ஸ்டாக்கில் வந்து இது நல்லா கூலிங் இன்ஜினியரிங் ப்ராசஸ் பண்ணி தான் பண்ணியிருப்பாங்க, ஓகேங்களா. ஸ்டாக் வந்து என்ன தான் இருந்தாலும், நியூ பேடாக இருந்தாலும் உங்களுக்கு, அதாவது அந்த இதோட லைஃப் நம்ம யோசிக்கணும். என்ன தான் நம்ம நியூ பேட் போட்டாலும் நியூ டிஸ்க்கு போட்டாலும் அதோடய பெர்ஃபார்மன்ஸ் அப்படியே தான் இருக்குமே தவிர லைட்டாக இம்ப்ரூவ்மெண்ட் இருக்காது. இந்த மாதிரி நீங்கள் டிஸ்க் பிரேக்னா அப்கிரேட் பண்ணும்போது உங்களுக்கு சேஃப்டி ரொம்ப முக்கியம், ஓகே. இப்போது இதோட இந்த சைடு டியூல் டிஸ்க் கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம போடுறோம், ரைட் ஹேண்ட் சைடும் போடுற மாதிரி கான்செப்ட், ஓகேங்களா. ஸோ இது வந்து கஸ்டமேடு ஹப், ஓகேங்களா. அதாவது இது வந்து டிஸ்க் பிளேட்டையும் அந்த ஃப்ரண்ட்டு வீலையும் வந்து ஹோல்டு பண்ணி வைக்கிற கிளாம்ப். இந்த ஹப்பில் தான் வந்து என்ன ஆகுனா நம்ம வந்து டிஸ்க்கு பிளேட்டை வந்து ஹோல்டு பண்ணி வைக்கும், ஓகேங்களா. அதே சமயம் இதில் வந்து வீலில் வந்து கிளாம்ப் பண்ணுறதுக்கு இது இந்தமாதிரி பண்ணுறதுனால என்ன ஆகுனா நமக்கு கான்டாக்ட், அதாவது இந்த ஏர் கூலிங் அதிகமாக இருக்கும். இன்னொன்று வந்து என்னென்னா கேப் நிறையா இருக்கிறதுனால வெயிட் ரிடக்ஷன், ஓகேங்களா. ஓவராலாக பார்த்திங்கன்னா என்ன தான் நம்ம ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஏன் கொடுத்துருக்கோன்னா அவுட்டரில் ரேட் ஆஃப் கூலிங், இன்னொன்று வந்து உங்களுக்கு கான்டாக்ட் இருக்கிற இடம் மட்டும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருக்கிறதுனால நமக்கு எஃபிஷியண்ட்டாக இருக்கும். இது வந்து கஸ்டமேடாக பண்ண என்னோடய ஓன் டிசைன், ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு எப்படி ரெக்யூர்மெண்ட் இருக்கோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஸோ ஏன் வந்து 5 கொடுத்துருக்கோன்னா பேலன்சிங்.
ஸோ அலாய் ஃபோக்ஸ் வந்து 5 ஃபோக்ஸ் இருக்கும் வீலில். ஸோ அதே மாதிரி தான் இதுக்கும் கொடுத்துருக்கோம். ஏன்னா வந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டி, பேலன்சிங், ஆப்லிங்லாம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் நம்ம அதுக்கேற்ற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம். ஓகேயா, இது நான் சும்மா ஒரு கான்செப்டுக்காக பண்ணியிருக்கேன். ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா டெம்ப்ளேட். நம்ம எங்கே வந்து ட்ரில்லிங் போட போகிறோம் அப்படிங்கிறதுக்கு வந்து இந்த இம்பார்ட்டண்டானது இதுதான். இப்படி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் கேப் எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு. ஓகேங்களா, இது வந்து ரேடியல் ட்ரில்லிங்கில் போட்டால் தான் பெட்டராக இருக்கும். கரெக்டான பொசிஷனில் போட்டால் தான் உங்களுக்கு வந்து எப்படின்னா சென்டர் வரும். அப்படி இல்லாட்டினா அவுட்டர் இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆகுனா கொஞ்சம் ஆப்லிங் இருக்கும். ஓகே, சென்டர் ஷாஃப்ட்டை நம்ம உள்ளே இன்சர்ட் பண்ணோடனே உங்களுக்கு ஒரு இதுக்கு தான் மெஷர்மெண்ட்டுக்காக தான் கரெக்டான டெம்ப்ளேட் வச்சா தான் உங்களுக்கு கரெக்டான இது இருக்கும், ட்ரில்லிங் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, இப்போ பார்த்திங்கன்னா இந்த டெம்ப்ளேட்டும் கீழே இருக்கிற அந்த ஹப்பும் பார்த்திங்கன்னா கரெக்டான ட்ரில்லிங்கில் தான் இருக்கும். ஓகே, ஸோ நீங்கள் 6மே வந்து பார்த்திங்கன்னா 5 ட்ரில் நம்ம போடணுன்னா 5மே வந்து சேம் ஆக்சிஸில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ட்ரில் போடுறதுக்கு முன்னாடி ஒன்ஸ். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும் ட்ரில் போட்டதுக்கப்புறம். ஸோ இந்த மாதிரி நம்ம அதாவது பெரிய டிஸ்க் பிளேட்டு போடுறதுனால என்ன அட்வான்டேஜ்னு பார்த்திங்கன்னா எஃபிஷியன்சி நல்லாயிருக்கும். இன்னொன்று என்னென்னா டியூல் டிஸ்க்கு போடுறதுனால நம்ம சிபிஎஸ் அதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணுறதுனால சேஃப்டி நமக்கு இன்னும் இருக்கணும். ஸோ பிரேக்குங்கிறது எந்த அளவுக்கு முக்கியங்கிறது ஒரு பைக்குக்கு இல்லை காருக்கும் ஆட்டோமொபைலை பொறுத்த வரைக்கும் பிரேக்கிங் சிஸ்டம் வெரி இம்பார்ட்டன்ட். எந்த அளவுக்கு இன்ஜின் ஹார்ஸ் பவர் இருக்கோ, அதாவது WHPன்னு சொல்லுவாங்க, அதாவது வீல் ஹார்ஸ் பவர்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் என்ன தான் இன்ஜினில் இருக்கிற பவர் வீலுக்கு போகும்போது அதை தான் வந்து ஆக்சுவலாக ஹார்ஸ் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டூல் எடுத்துக்கோங்க. ஏன்னா சென்டரில் அந்த ஷாஃப்ட் இருக்கிறதுனால உங்களுக்கு ட்ரில்லிங் போடும்போது எந்த ஒரு இதுவும் டிஸ்டர்பன்ஸ் இல்லைனா இந்த மாதிரி ஷாஃப்ட்டு கரெக்டாக உள்ளே இன்சர்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டூல் ஏதோ ஒன்று எடுத்துகிட்டா தான் உங்களுக்கு கிளாம்ப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டான பொசிஷனில் ஃபிக்ஸ் ஆகிருக்கு எல்லா ட்ரில்லுங்கும். ஓகேங்களா, இப்போ நம்ம ட்ரில் போட வேண்டியது தான். ஸோ இந்த மாதிரி ஷாஃப்ட் வச்சு நம்ம பண்ணுறதுனால என்ன ஆகுனா டெம்ப்ளேட்டு கரெக்டாக இருக்கனால அக்யூரேட்டாக வரும். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா உள்ளே அந்த ஷாஃப்ட் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதனால் வந்து உங்களுக்கு ஒர்க் பிளேஸில் வந்து ஈஸியாக இருக்கும் நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா, இது வந்து ஆக்சுவலாக வந்து இன்ஜினியரிங்கிறது நம்ம ஆல்டர்னேட்டாக பண்ணுறது தான். பட் இந்த மாதிரினா வந்து சேஃப்டி ப்ராடக்ட்னால் பண்ணும்போது எப்பயுமே வந்து நமக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். ஏன்னா பிரேக்கிங் சிஸ்டம்ங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கான்செப்ட்டு. ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம அதை வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்தே தான் வந்து நம்ம பண்ணணும் வேறடி. ஏன்னா வந்து இதில் வந்து நீங்கள் ஃபெயிலியர் ஆகிறதுக்கோ இதுக்கோ வந்துன்னா ரொம்ப, அதாவது இன்ஜினில் ஏதோ ஃபெயிலியர் ஆனால் பைக்கு ஏதோ ஒன்று ஆனால் நம்ம நின்றுடலாம். பட் இது வந்து ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா நம்மளால் எமர்ஜென்சியில் எதுவுமே பண்ண முடியாது. இப்போ நம்ம வந்து ஹேண்ட் ட்ரில் தான் போட போகிறோம். ஓகேங்களா, அந்த அலானிக்கி சைஸுக்கு ஏற்ற மாதிரி ட்ரில் பிட் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எலக்ட்ரானிக்கில் ஒர்க் பண்ணும்போது என்றைக்குமே நீங்கள் வந்து சேஃப்டியாக இருக்கணும். ஏன்னா வந்து கரண்ட்டு இந்த மாதிரி ட்ரில்லிங் மிஷின்ஸ் இதெல்லாம் வேணால் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்ககிட்ட ஒரு சேஃப்டிக்கு வந்து வச்சுக்கோங்க எப்பயுமே ஹெல்ப்புக்கு. அப்படி இல்லாட்டினா இதுக்காக ப்ரொஃபஷ்னல் இருப்பாங்க, அவங்ககிட்ட நீங்கள் கொடுங்க. ஏன்னா வந்து எப்பயுமே சேஃப்டி முக்கியம். இன்னொன்று வந்து காஸ்ட்டு. இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது ஒன்ஸ் நீங்கள் தப்பு நடந்துச்சுன்னா நீங்கள் இதை மாதிரி வீலில் வந்து ஃபுல்லாக வந்து ஸ்க்ராப்புக்கு தான் போடுற மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த ரீயூஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரியான ஒர்க்கு தான் அந்த மாதிரி ஒர்க்கு. ஒன்ஸ் ட்ரில் போடுறதுக்கு முன்னாடி 1க்கு 2 வாட்டி செக் பண்ணிக்கோங்க, தப்பே இல்லை. ட்ரில் போட்டதுக்கப்புறம் யோசிக்க முடியாது.
ட்ரில் பிட் வந்து நீங்கள் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வாங்கிக்கலாம், இல்லை எம்எஸ்ஓவில் வாங்கிக்கலாம். ஏன்னா வந்து நம்ம போடுறது அலாய் தான், அதாவது அலுமினியம் தான். ஓகே, இப்போ வந்து கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி ட்ரில் போட்டாச்சு. எப்பயுமே வந்து ட்ரில் போட்டதுக்கப்புறம் டேப்பிங் பண்ணணும் நீங்கள். அப்படின்னா தான் வந்து நீங்கள் போல்ட்டு போட்டு இன்சர்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஏன்னா வந்து நீங்கள் நெட்டு போடலாம், நெட்டு போடுறதுக்கு உள்ள கேப் இல்லைங்கிறப்போ நீங்கள் போல்ட் அப்படியே பண்ணும்போது டேப் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ செக் பண்ணி பார்க்கணும் ஒன்ஸ். ஒன்ஸ் டெம்ப்ளேட் வச்சு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். கரெக்டான ஃபிக்ஸ் ஆகிடுச்சா எல்லாம். ஓகே, நம்பர் 1 கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. நம்பர் 2, நம்பர் 3, 4 எல்லாமே கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம வந்து டேப் போடணும். டேப் எதுக்கு போடுறோன்னா, இதையும் நம்ம அந்த டிஸ்க் ஹப்பையும் அலாய்விலையும் ஜாயின் பண்ணுறதுக்கு டேப் போட்டு நம்ம. ஓகே, இப்போ டேப் போட்டாச்சு, உள்ளே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஓகே, இப்படி தான் வந்து ஃபைனல் அவுட்புட் இருக்கும். ஓகே, இப்போ கரெக்டான பொசிஷனில் இருக்குது. பார்க்குறதுக்கே ஒரு ரேசிங் பைக் கான்செப்ட் மாதிரி தான் இருக்கும், நல்லா இருக்குது. ஓகே, இப்போ வந்து ரைட் ஹேண்ட் சைடு நம்ம போத் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். எப்பயுமே அலைன் கீழே யூஸ் பண்ணும்போது நீங்கள் சேஃப்டியாக பண்ணணும். த்ரெட்டு போயிடுச்சாலும் ஹெட்டு போயிடுச்சுனாலும் ஒன்று கீயும் ஒன்று வேஸ்ட் ஆகிடும், இன்னொன்று போல்ட்டை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ண முடியாது. இப்படி தான் இருக்கும் டியூல் டிஸ்க் பிரேக்கு. பட் வந்து நம்ம வந்து இந்த கான்செப்டை எப்படி ஃபிக்ஸ் பண்ண மாட்டோம், பைக்கில் ஃபிக்ஸ் ஆகும். நீங்கள் இதுமாதிரி ஃபிக்ஸ் பண்ணுறது மாதிரி பேடோட கேப்பை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஏன்னா வந்து பிஸ்டன் வந்து கேலிப்பருக்குள்ளே நம்ம இன்சர்ட் பண்ணணும். ஆல்ரெடி வந்து நம்ம கிளாம்ப் பண்ணியிருக்கோம், அந்த ஆயில் வந்து இதாகும். இந்த மாதிரி கேப் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வீல் இன்சர்ட் பண்ணும்போது ஈஸியாக ஃப்ரீயாக உள்ள போகும். இந்த மாதிரி கேப் இருக்குது. ஓகேங்களா? பட் சேஃப்டி முக்கியம். ஏன்னா வந்து நீங்கள் நெக்ஸ்ட்டு வீலை மாட்டினதுக்கு பின்னாடி பிரேக்கை வந்து செக் பண்ணிவிட்டு பைக்கை ரோட்டில் எடுங்க. ஏன்னா நம்ம பிஸ்டனுக்கு வந்து நம்ம உள்ளே இன்சர்ட் பண்ணியிருக்கோம் கேலிப்பருக்குள்ளே யூஸ் பண்ணி. ஸோ ஆயில்னால் ஃபுல்லாக கேலிப்பருக்குள்ள ஆயில் ஃபுல்லாக வந்து மாஸ்டர் சிலிண்டர் போயிருக்கும். இதுக்கு எப்பயுமே ஒரு ஹெல்ப்புக்கு ஒரு ஆள் வச்சுருந்தா நல்லாயிருக்கும். பட்டு கொஞ்சம் ரிஸ்க்கு தான் ஒரு ஆளாக பண்ணுறது. டு பி கண்டினியூ பார்ட் 2 வெயிட்டிங். இதை பற்றி உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா யூடியூப்பில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டினா ஃபேஸ்புக்கில் நீங்கள் எங்களுக்கு டைரெக்டாக மெசேஜ் பண்ணலாம். அப்படி இல்லாட்டினா எங்களுக்கு இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது, அதில் நீங்கள் இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி இன்ஸ்டாகிராமில் சேட் பண்ணலாம். அப்படி இல்லாட்டினா வாட்ஸ்அப் QR கோடை ஸ்கேன் பண்ணிங்கன்னா டைரெக்டாக வாட்ஸ்அப் பேஜுக்கு உங்களை கூப்பிட்டு போயிடும். நீங்கள் அதை கான்டாக்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.